Good morning, friends and aspirants. ஸோ ஆல்ரெடி அல்ஜிப்ரா 1 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஜிப்ராவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சிலபஸ் கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் படிக்க வேண்டிய கண்டென்ட்டும் ஹெவி. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டாபிக்ஸ் பார்க்கலாம். ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் 2 days நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நான் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு வீடியோவாக இருக்கிற எல்லா கொஷின்ஸும் சேர்த்து நான் போடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரைமரி டேட்டானா வந்து இப்போ அதை பற்றின எந்த டேட்டாவும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போய் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். அதுதான் கலெக்டட் ஃபஸ்ட் அண்ட் பை இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லிட்டு. செகண்டரி டேட்டானா ஏற்கனவே ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை நாம் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது பேர் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பப்ளிஷ்டு டேட்டான்றது வந்து செகண்டரி டேட்டா. இதை வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமான நம்பகத்தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டாவில் தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம டேரெக்டாக வந்து பண்ணது, அது இப்போ ரீசெண்டான டேட்டா, அதனால அதில் தான் வந்து அதிகமான நம்பகத்தன்மை இருக்கும். செகண்டரி டேட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணதா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணதாக இருக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக இருக்கலாம். அதனால் அதனுடைய நம்பகத்தன்மை குறைவு. இதை வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் சீரியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. எதில் வந்து அதிகமான உண்மைத்தன்மை இருக்கும், நம்பகத்தன்மை இருக்குன்னா அது ப்ரைமரி டேட்டாவில் தான் இருக்கும். ஓகேவா. பாப்புலேஷன்றது ஒட்டு மொத்தமாக இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பாப்புலேஷன் ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் சேர்த்து குறிக்கிறது. அது கம்ப்ளீட் செட். ஓகேங்களா. அதே சாம்பிள் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு பர்டிகுலரான பீப்புளை மட்டும் எடுத்து பார்க்கறது, அந்த ஒட்டுமொத்தத்துலேருந்து ஒரு குறிப்பிட்டதை மட்டும் எடுக்கிறத வந்து நம்ம சாம்பிள்னு சொல்லுவோம். அடுத்தது சென்சஸ் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி தான். ஒரு மக்கள்கிட்டையும் போய் இப்போ சென்சஸ் கால்குலேஷன் எடுக்கிறாங்களா, இது என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தர் வீடியுமே தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்றது டேட்டா ஃப்ரம் எவ்ரி மெம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எல்லாருக்கிட்டையும் எடுக்கிறது சென்சஸ்ன்னு சொல்லுவோம். சாம்பிளிங்ன்றது சேம் அதே மாதிரி தான். சாம்பிள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் போய் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு சொல்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங், ஆர்கனைசிங், அனலைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் ப்ரெசென்டிங் டேட்டா. ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 6 டெஃபினேஷனை வந்து டேரெக்டாக டெஃபினேஷனாகவும் கேட்கலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தியரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கான்செப்ட்டு. சரி, ஓகேங்களா. இதில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுவாங்க. ப்ளூரல் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது a set of numerical facts, அதாவது ஒன்லி ஃபார் நம்பர்ஸ். ஓகேங்களா. ப்ளூரல்ன்றது நம்பர்ஸை பற்றி சொல்கிறது. அது சிங்குலர்ன்றது டேட்டா மெத்தட்ஸ், அது என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து சிங்குலர் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம சொல்கிறோம். இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது இதையும் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. நம்பர் வேல்யூ எங்கே இருக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டீல்ஸ் ஒன்லி வித் நியூமெரிக்கல் டேட்டா கிட்ட மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா வரும். சப்போஸ் கம்மியான பீப்புள் கிட்ட எடுத்தோம்னா அது வந்து அந்த பர்டிகுலர் பீப்புளோட ஆவரேஜான வேல்யூ தான் நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். இட் கேன் பி மிஸ்யூஸ்ட் அப்படின்னா தப்பான இந்த வேல்யூவில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த டேட்டாவை நம்ம வெளியிடுறது மூலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் என்னோட லிமிடேஷன்ஸ். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் போகலாம். இதுக்கு நடுவில் டேபிளேஷன் ஆஃப் டேட்டா இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதை நான் டேட்டா இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை சம்மரைஸ் பண்ணிட்டு நான் அப்புறமா ஃபர்தராக நாளைக்கு இல்லைனா டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேங்களா. அரித்மெட்டிக் மீன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பர்டிகுலர் டேட்டா கொடுத்துருவாங்க, அதனுடைய மீன் கண்டுபிடிக்கிறது. அதாவது மீன்னா நம்ம நார்மலாக ஸ்கூலில் படிக்கும்போது ஆவரேஜ்னு சொல்லுவோம், சராசரின்னு சொல்லுவோம், அதுதான் கண்டுபிடிக்கிறது. அது வந்து ஒரு அன்குரூப்டு டேட்டாவாக இருக்குது. அதாவது வெறும் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்குது. 12, 15 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 18, 20 மட்டும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே சம் பண்ணிவிட்டு டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதால் டிவைட் பண்ணுங்கன்னா நமக்கு டோட்டல் மீன் கிடைக்கும். அதுதான் வந்து அரித்மெட்டிக் மீன் அன்குரூப்டு டேட்டா. அதே குரூப்டு டேட்டாவாக இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா 10 மார்க்கில் எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, 20 மார்க்கில் 8 பேர் எடுத்துருக்குறாங்க, 25 மார்க் 2 பேர். இது குரூப்டு டேட்டா. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எஃப்பையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலில் இருக்கக்கூடிய அந்த
எக்ஸோட கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை தான் வந்து கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். 5 8 2 + 2 இதை வந்து ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். சிங்கிள் டேட்டா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாவோ அதால் டிவைட் பண்ணுவோம். இது குரூப் டூ டேட்டாவாக இருந்துச்சுன்னா எக்ஸோனுடைய எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுவோம். கண்டினியூஸ் டேட்டானா அதே மார்க்ஸு 0லேருந்து 10க்குள்ளே 10லேருந்து 20க்குள்ளே எத்தனை பேர்னு இருக்குது. இதுக்கான ஃபார்முலா வந்து x bar = a + sum of fd by n into h. இதுக்கான d வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ்ன்றது அங்கே இருக்க ஏன்றது அரித்மெட்டிக் மீன் அதனுடைய சென்டர் ஆஃப் த வேல்யூ எடுத்துப்போம். ஹெச்ன்றது அதனுடைய கிளாஸினுடைய அகலம். இது தனித்தனியாக என்ன ஒரு டேட்டா கொடுத்து இதனுடைய அகலம் என்ன, ஹெச் என்ன, ஏ என்ன, டி என்னன்னு கேட்கலாம். இல்லை டோட்டலாக அதனுடைய அரித்மெட்டிக் மீன் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன எண்ணுக்கு என்ன, மீடியம் கிளாஸ்னு என்ன, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏஓ சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது 3 8 12 அப்படின்றது ஆட் பண்ணிகிட்டே வரும்போது எந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் ஆவரேஜாக ஒரு வேல்யூ வருங்க இல்லைங்களா, அதுதான் வந்து 40 வருது. அப்போ 40ன்றதுக்கு n = 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதில் பாதி எது 20. 20ன்றது எதுக்கு நியரப்பாக வரும்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு 3 8 கூட்டினங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 11 கிடைக்கும். அடுத்து 11யும் 12யும் ஆட் பண்ணால் 22. அப்போ இதுக்கு தான் என்னது 20 நியரப்பில் இருக்குது. அப்போ 12க்கு நேராக இருக்குது அந்த 22 30 12. ஓகேங்களா. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் எடுத்துக்குவோம். அதை தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அங்கே எழுதியிருக்கிறாங்க. அந்த மீடியம் கிளாஸ் 22 30 அதனுடைய லோயர் லிமிட் என்ன 20, அதனுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 11. அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னென்னா அதுக்கான ஃப்ரீக்வன்சி எஃப். அதனுடைய ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 20ன்னு எழுதியிருக்கேன். சாரி, அது 20 இல்லை 10. ஓகேங்களா. 0 to 10ன்னு 10 to 20 எல்லாமே 10 10 டிஃப்ரென்ஸ் தான் வருது. அப்போ அதனுடைய குமுலேட்டிவ் அதனுடைய ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி மீடியன் அப்படின்னா ஒரு டேட்டாவை சிங்கிள் நம்பர்ஸாக இருக்குதுன்னா அதை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிட்டு சென்டர் ஆஃப் த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாம் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு அப்போ 5 வேல்யூனா நடுவில் 3ன்ற ஒரே நம்பர் 3வது வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் 2 நம்பர்ஸ் இருக்குதுன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டி அதுக்கு கூட்டி வர ஆன்சரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கன்னா நமக்கு கிடைக்கிறது மீடியனாக இருக்கும். இது குரூப் டேட்டாவாக இருந்துச்சுன்னா i + n/2 -cf f × h என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து மோட் அப்படின்றது என்னன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ஒரு டேட்டா சிங்குலர் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, அதில் ரிப்பீட்டடாக எந்த வேல்யூ வந்திருக்குதோ, அதாவது ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸில் எந்த வேல்யூ அதிகமாக வந்திருக்குதோ, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா. 2 5 திருப்பி 2 5 3 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா எது அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்கோ அதை வச்சு சப்போஸ் அது குரூப் டேட்டா வரனா அதுக்கான ஃபார்முலா வந்து i + f1 - f0 / 2f1 - f0 - f2. இதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். கொஞ்சம் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சம்ஸ் எப்படி போடுறது ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னா இப்போ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, x1லேருந்து x1 இருக்குது, கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் பவரில் 1/n, அதாவது அதுக்கு nth ரூட் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் ஜாமெட்ரிக் மீன்னு சொல்லுவோம். ஹார்மானிக் மீன்ன்றது 1/n/sum of 1/xi அதை சொல்லுவோம். ஓகேங்க. அடுத்து மெசேஜ் ஆஃப் டிஸ்பர்ஷன் சொல்ல இந்த டாப்பிக்கில் போகும்போது ரேஞ்சுன்றது பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கும்போது அதில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண கிடைக்காது நமக்கு ரேஞ்சு. அடுத்தது குவார்டைல் டீவியேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கு. q1 = n + 1/4 வேல்யூ, q3 = 3 × n + 1/4 வேல்யூ. ஓகேங்களா. அங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் வேல்யூஸை தான் டினோட் பண்ணுது. ஓகேங்களா. இதில் குவார்டைல் டிவியேஷன் கேட்டாங்கன்னா q3 - q1 / 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன் கேட்டாங்கன்னா q3 - q1 / q3 + q1. ஓகேங்களா. அடுத்தது இதே மாதிரி மீன் டிவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணாங்கன்னா வேரியன்ஸ் கிடைக்கும். வேரியன்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் பண்ணாங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது / x பார்ன்றது ஆவரேஜ். அங்கே அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம்ல அதுதான். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இன்ட்டு 100 பண்ணுங்கன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகேங்களா. அடுத்தது ஸ்கியூனஸ் சிமெட்ரி அசிமெட்ரி ஆஃப் சிமெட்ரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்களா பரபோலா கமுத்த வச்ச மாதிரி இருக்கிறது, அதுதான் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவோம்.
மேபி 11th 12th படிச்சிருப்பீங்க மேக்ஸ் எடுத்தவங்க. இதில் சிமெட்ரிக் அப்படின்னா சிமெட்ரிக்னா ஒன்றும் இல்லைங்க. சிமெட்ரிக்னா ஒரே மாதிரி இருக்கிறது ஓகேங்களா. இந்த சிமெட்ரிக் டேட்டாவாக இருந்துச்சுன்னா மீனும் மீடியனும் மோடு இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பெல் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய ஸ்கியூனஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 0. இதையும் டேரெக்டாக கொஸ்டினில் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்தது பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் அப்படின்னா ரைட் சைடு, அதாவது பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வளைஞ்சிருக்கும். இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லாத்த விட அதிகமாக இருக்கும், மீடியன் வந்து மோடை விட அதிகமாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அது நெகட்டிவ் வேணா மோட் அதிகமாக இருக்கும், அதை விட மீடியன் கம்மியாக இருக்கும், மீடியனை விட மீன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நெகட்டிவ் சைடு வந்து அதிகமாக பீக்காக அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடுத்து இது இந்த ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் முறையில் பார்த்தீங்கன்னா மீன் மோடு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்குங்க. எஸ்கேன்றது ஸ்கியூனஸ் ஓகேங்களா, அதை தான் எஸ்கேன்னு டினோட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கியூனஸோட வேல்யூ -3க்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவோ என்ன பண்ணும் இருக்குன்றது தான் ரெகுலர் வேல்யூ. சப்போஸிங் அது அதுக்கு கீழே அதான் அதுக்கு ஈக்குவலாக தான் வரும், 3 விட அதிகமாக போகாது ஸ்கியூனஸ்ஸு. அதே மாதிரி அதனுடைய வேல்யூ வந்து 0க்கு மேலே வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லுவோம், 0க்கு கீழே வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பவுலிஷ் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. இது குவார்டைல் டிவியேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அடுத்தது மூவ்மெண்ட் மெஷர், இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டான்றது வேல்யூ mu3² அப்படின்னா தேர்ட் சென்ட்ரல் மூவ்மெண்ட். சென்ட்ரல் மூவ்மெண்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதனுடைய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது செகண்ட் சென்ட்ரல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸு, தேர்ட் சென்ட்ரல் மூவ்மெண்ட்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். அதையும் நான் பார்த்துட்டு நாளைக்கு என்ன கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது குட்டோசிஸ்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கு இப்போ போயிருக்கு, பாசிட்டிவ்ல அதிகமாக இருக்குது, நெகட்டிவ்ல அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து எவ்வளோ வந்து இருக்குது, பீக் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகிருக்கு, இல்லை ஃப்ளாட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது குர்டோசிஸ் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை எவ்வளோ தூரம் பீக் ஆகிருக்கு, எவ்வளோ ஹைட்டுக்கு பீக் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா குர்டோசிஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, மீசோகுர்டிக், லெப்டோகுர்டிக், பிளாட்டிகுர்டிக். அதாவது நம்ம சொன்னோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா β2 = 3 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து நார்மல் கவுண்ட் சொல்லுவோம். β2 வந்து 3யை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மோர் பீக்குன்னு சொல்லுவோம். β2ன்றது <3 இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சுட்டு பேசிக்காக இதை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்கிறவங்க கோத்ரூ பண்ணுங்கள், இல்லாதவங்க கொஞ்சம் 11th 12th புக்கில் வச்சு பாருங்கள். இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் வச்சு படிச்சுருப்பீங்கள்ல, பேப்பர் படிச்சுருப்பீங்க, அதை வச்சு செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் மீதி இருக்கிறது நம்ம பின்னாடி பார்த்த வீடியோஸ்லையும் நம்ம ஷேர் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.